ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். இது வந்து ஒரு வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. ஒரு செயல், செயலை குறிக்கும் வார்த்தை. இதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ், அதாவது டென்சஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டென்சஸ்னா நேரத்தை குறிப்பிடும் வார்த்தை. இதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸ்பீக், ஸ்பீக்கிங், இஸ் ஸ்போக்கன், ஹேஸ் ஸ்போக்கன், இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது, இது எப்படி நம்ம சென்டென்ஸில் அப்ளை பண்ண போகிறோம், இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ டென்சஸ் நீங்கள் படிக்கணும். எந்தெந்த டென்ஸை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹேஸ் ஸ்போக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ ஹேஸ் ஸ்போக்கன் என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன, அது எப்போ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், எதனால ஹேஸ் வருது, எதனால பீன் வருது. அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ரக்சரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு டென்ஸ் படிக்கணும். டென்ஸ் படிக்கிறதோட அதை சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹேஸ் ஸ்போக்கன் எடுத்துக்கிறோம். ஹேஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்? சிங்குலர், ஒருமை வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அது பாருங்களேன், ஹீ ஹேஸ் ஸ்போக்கன். அடுத்தது பாருங்கள், தே ஹாவ் ஸ்போக்கன். அப்போ பன்மை வந்துச்சுன்னா ஹாவ். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இது எல்லாமே கிராமர் ரூல்ஸ் தான். இப்போ ஹேஸுக்கு பதிலாக இஸ் வந்துச்சுன்னா இஸ் ஸ்போக்கன். இது எந்த டென்ஸ்? இது பாசிவ் வாய்ஸ். அப்போ பாசிவ் வாய்ஸ்னால் என்ன? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணுறப்ப முக்கியமான ரூல்ஸ் எல்லாத்தையுமே குறிச்சிக்கிட்டே வரணும். இப்போ ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங் அப்படின்னா ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரையும் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இஸ் ஸ்பீக்கிங், நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹேஸ் பீனுக்கு பதிலாக இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் யூஸ் பண்ணுறோம், இதை தெரிஞ்சுக்கணும். இப்படி சைமல்டேனியஸாக டென்ஸ் படிப்பீங்க, அதனுடைய யூசேஜ் படிப்பீங்க. அங்கே வேர்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஸ்பீக்னு யூஸ் பண்ணணுமா, ஸ்பீக்கிங் யூஸ் பண்ணணுமா, ஹேஸ் யூஸ் பண்ணணுமா, இதை படிப்பீங்க. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக்ஸ் சேனல் பாருங்கள். ஒவ்வொரு டென்ஸுக்கும் செப்பரேட் வீடியோ இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.